சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தரம் 4 கணித பாடத்தில் கனவளவும் கொள்ளளவும் பற்றி இன்று பார்க்க போகிறோம். கனவளவும் கொள்ளளவும் உள்ளடங்கிய பிரச்சினங்களை தீர்க்கவும், கனவளவும் கொள்ளளவும் உள்ளடங்கிய பிரச்சினங்களை தீர்க்கவும், லீட்டரையும் மில்லிலீட்டரையும் பயன்படுத்தி திரவங்களை அளக்கவும், லீட்டரையும் மில்லிலீட்டரையும் பயன்படுத்தி திரவங்களை அளக்கவும், அறிக்கைப்படுத்தவும் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இங்கு 2 சிறுவர்கள் 2 பாத்திரங்களை வைத்துக்கொண்டு இந்த பாத்திரத்தில் இருக்கும் திரவத்தை அளப்பதற்கு கணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இங்கு ஒரே மாதிரியான 2 பாத்திரங்கள் காட்டப்பட்டுள்ளன. 2 பாத்திரங்களிலும் வெவ்வேறு அளவுகளில் திரவம் காணப்படுகின்றது. பாத்திரம் ஏயில் உள்ள திரவத்தின் அளவு யாது என்று ஒருவர் வினவ, அதற்கு விடையாக 1 லிட்டர் என்ற பதில் கிடைக்கிறது. பாருங்க, ஏ என்ற பாத்திரத்தில் முழுமையாக திரவம் இருக்கிறது. அது 1 லிட்டர் என்று கூறலாம். இனி இத்திரவத்தின் அளவை எவ்வாறு அளக்கலாம் என்று பி பாத்திரத்தை பார்த்து கேட்கிறார். பாத்திரம் பியில் உள்ள திரவத்தின் அளவு 1 லிட்டரிலும் குறைவானது. மேலே பாத்திரம் ஏயில் முழுமையாக நீர் உள்ளது, அது 1 லிட்டர் என்றும், பி பாத்திரத்தில் அதனை விட குறைவாக இருக்கிறது, அதனை 1 லிட்டரிலும் குறைவானது என்றும் குறிப்பிடுகிறார். அவ்வாறெனில் இவ்வாறு குறைவாக உள்ள திரவத்தை நாங்கள் எவ்வாறு அளப்போம், குறியீட்டில் எவ்வாறு குறிப்பிடுவோம் என்று பார்க்க போகிறோம். சிறிய திரவ அளவுகள் மில்லிலீட்டர்களில் அளக்கப்படுகின்றன. சிறிய திரவ அளவுகள் மில்லிலீட்டர்களில் அளக்கப்படுகின்றன. மில்லிலீட்டருக்குரிய குறியீடு ml ஆகும். மில்லிலீட்டருக்குரிய குறியீடு ml ஆகும். குறியீடு எழுதும் போது எப்போதும் ஆங்கில சிம்பிள் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். குறியீடு எழுதும் போது ஆங்கில சிம்பிள் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். சிறிய திரவ அளவுகள் மில்லிலீட்டர்களில் அளக்கப்படுகின்றன. மில்லிலீட்டருக்குரிய குறியீடு ml ஆகும். இங்கு ஒரு பாத்திரம் காட்டப்பட்டிருக்கிறது. அங்கு அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளன. 5 மில்லிலீட்டர், 10 மில்லிலீட்டர், அதாவது ஏற்கனவே நான் கூறியது போல சிறிய அளவுகள் மில்லிலீட்டர்களில் அளக்கப்படும். அந்த வகையில் இங்கு 5 மில்லிலீட்டர், 10 ml, 15 ml, 20 ml, 25 ml, 30 ml என்று குறியீடுகளில் குறிக்கப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் எழுதும் போது 5 மில்லிலீட்டர் என்று எழுத்திலும், அதனை குறியீட்டில் 5 ml சிம்பிள் லெட்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டுள்ளது, 5 ml என்றும் குறியீட்டில் நாங்கள் எழுத வேண்டும். அதே போன்று 10 மில்லிலீட்டர் குறியீட்டில் எழுதும் போது 10 ml என்று எழுத வேண்டும். 15 மில்லிலீட்டர், 15 மில்லிலீட்டரை குறியீட்டில் கூறுங்கள் பார்க்கலாம். இப்போது 15 மில்லிலீட்டரை நீங்கள் சொல்வது சரிதான், 15 ml என்று குறிப்பிடலாம். அதே போன்று 20 மில்லிலீட்டர், 20 மில்லிலீட்டரையும் கூறுங்கள் குறியீட்டில், 20 ml என்று கூற வேண்டும். நீங்கள் சொல்வது சரி. இனி 25 மில்லிலீட்டரை நாங்கள் எழுதும் போது இவ்வாறு எழுதுவோம். குறியீட்டில் கூறும் போது 25 ml என்று எழுதுவோம். அடுத்ததாக இருப்பது 30 மில்லிலீட்டர். இந்த 30 மில்லிலீட்டரை குறியீட்டில் கூறுங்கள், 30 ml. நீங்கள் கூறுவது சரி. நாங்கள் சிறிய அளவுகளை மில்லிலீட்டர்களில் அளப்போம். இதனை நாங்கள் இங்கு செய்து பார்ப்போம். இன்று இந்த சிறிய அளவுகளை
மில்லிலீட்டர்களில் அளப்பது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த கோப்பையும் பீரிஸும், நாங்கள் காலையிலேயே தேநீர் குடிப்பதற்காக பயன்படுத்தும் இந்த கோப்பையும் பீரிஸும், இதில் தேநீர் அருந்தும் போது நீங்கள் இந்த கோப்பையில் எவ்வளவு தேநீர் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? அவ்வாறானால் கூறுங்கள் பார்க்கலாம். இந்த தேநீர் கோப்பையில் எவ்வளவு தேநீர் இருந்திருக்கும்? நாங்கள் இதற்கு இங்கு நிறமூட்டப்பட்ட, இங்கு தேநீருக்கு பதிலாக நிறமூட்டப்பட்ட நீரை பயன்படுத்தி இந்த கோப்பையில் எவ்வளவு நீர் இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது கூற முடியுமா இந்த கோப்பையில் எவ்வளவு நீர் இருக்கிறது, இந்த திரவம் எவ்வளவு இருக்கிறது என்று கூற முடியுமா? நாங்கள் இதனை இந்த சாடியில் ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், இங்கே உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். இது இந்த அளவு சாடியில் இவ்விடத்தில் 200 மில்லிலீட்டர் என்று இருக்கிறது. இந்த 200 மில்லிலீட்டரையும் விட குறைவான 100 மில்லிலீட்டரில் இந்த கோப்பையின் திரவம் உள்ளது. இதனை நாங்கள் சரியாக அளவிட இந்த குடுவையினுள் ஊற்றி பார்க்கலாம். இப்பொழுது பாருங்கள், இங்கே 100 மில்லிலீட்டருக்கு இந்த கோப்பையில் உள்ள திரவம் காணப்படுகிறது. இந்த கோப்பை பீரிஸில் நீங்கள் தேநீர் குடிக்கும் போது நீங்கள் காலையில் தேநீர் அருந்தும் அளவு 100 மில்லிலீட்டராக இருக்கும். இங்கு இந்த 100 மில்லிலீட்டர், இந்த 100 மில்லிலீட்டர் 10 மில்லிலீட்டராகவும் சிறிய சிறிய அளவுகளாக 100 மில்லிலீட்டர் காட்டப்பட்டுள்ளது. 10 மில்லிலீட்டர், 20 மில்லிலீட்டர், 30 மில்லிலீட்டர், 40 மில்லிலீட்டர், 50 மில்லிலீட்டர், 60 மில்லிலீட்டர், 70 மில்லிலீட்டர், 80 மில்லிலீட்டர், 90 மில்லிலீட்டர், 100 மில்லிலீட்டர் என்று காட்டப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுக்கு இந்த சிறிய அளவுகளை இவ்வாறான அளவுச்சாடிகளை பயன்படுத்தி அளந்து கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் நோய்வாய்ப்பட்டால் எமக்கு மருத்துவரால் பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் இந்த மாதிரியான பாத்திரத்தில் ஊற்றித்தான் நாங்கள் பருகுகிறோம். இந்த பாத்திரத்தில் எவ்வளவு மருந்து ஊற்றப்படுகிறது என்பது பற்றி நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இன்று நாங்கள் இதனுள் எவ்வளவு மருந்து ஊற்றலாம் என்பதை பார்ப்போம். இப்பொழுது இந்த பாத்திரத்தில் உள்ள திரவத்தின் அளவை எவ்வளவு என்று பார்க்கும்போது இந்த குடுவையினுள் ஊற்றி அளக்கலாம். இது 10 மில்லிலீட்டரை காட்டுகின்றது. இவ்விடத்தில் 10 மில்லிலீட்டரை காட்டுகின்றது. ஆகவே நாங்கள் மருந்து குடிக்கும் இந்த பாத்திரத்தின் 10 மில்லிலீட்டர்கள் அளவு மருந்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நாங்கள் மருந்து குடிக்கும் போது எங்களுக்கு பரிந்துரைத்துள்ள அளவை இதனுள் எடுக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் அளவு குறிக்கப்பட்டுள்ளது 5 மில்லிலீட்டர், 10 மில்லிலீட்டர் என்றவாறாக. இனி இந்த போத்தலில் எவ்வளவு நீர் ஊற்றலாம் என்று பார்ப்போம். இந்த போத்தலில் எவ்வளவு நீர் ஊற்றலாம் என்று பார்ப்போம்.
இந்த போத்தலில் எவ்வளவு நீர் திரவம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் நினைத்த அளவு சரியா என்பதை இந்த முகவையில் ஊற்றி பார்ப்போம். இந்த சாடியில் சிறிய அளவுகள் 100 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர், 300 மில்லிலிட்டர், 400 மில்லிலிட்டர், 500 மில்லிலிட்டர், 600 மில்லிலிட்டர், 700 மில்லிலிட்டர், 800 மில்லிலிட்டர், 900 மில்லிலிட்டர், 1000 மில்லிலிட்டர் என்றவாறாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு திரவத்தின் அளவு உங்கள் கண்மட்டத்திற்கு நீங்கள் பார்க்க வேண்டும். 400 மில்லிலிட்டரோடு அடுத்த அளவு குறிக்கப்பட்டுள்ள அளவு 500 மில்லிலிட்டரில் காணப்படுகிறது. ஆகவே இந்த போத்தல் கொள்ளும் அளவு 500 மில்லிலிட்டர் ஆகும். நீங்கள் நினைத்த அளவும் இந்த போத்தல் கொள்ளும் அளவும் சரியா என்று நீங்கள் அளந்து பாருங்கள். அடுத்து இங்கு உங்களுக்கு 100 மில்லிலிட்டர் அளவுள்ள ஒரு சாடி காட்டப்பட்டுள்ளது. இந்த சாடி 20 மில்லிலிட்டர், 40 மில்லிலிட்டர், 60 மில்லிலிட்டர், 80 மில்லிலிட்டர், 100 மில்லிலிட்டர் என்ற அளவு குறிக்கப்பட்டுள்ளது. இந்த குறிக்கப்பட்ட அளவுகளை வைத்து எங்களுக்கு தேவையான திரவத்தின் அளவை அளந்து கொள்ளலாம். இந்த 100 மில்லிலிட்டரை நாங்கள் எழுத்தில் எழுதும் போது 100 மில்லிலிட்டர் என்று இவ்வாறு எழுதுவோம். இதனை குறியீட்டில் எழுதும் போது 100 ml என்று எழுதுவோம். 100 ml என்பது குறியீடு ஆகும். ml எப்போதும் ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும். குறியீடு ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும். இந்த பாத்திரத்தில் உள்ள திரவத்தின் அளவு உங்கள் கண்மட்டத்துக்கு இருக்கும் திரவத்தின் அளவு அந்த இலக்கங்களுக்கு இடையிலே குறிக்கப்பட்டுள்ள அளவை வாசிக்கும் போது கிடைக்கும் 200 மில்லிலிட்டர் ஆகும். 200 மில்லிலிட்டரை நாங்கள் எழுத்தில் எழுதும் போது இவ்வாறு எழுதுவோம். 200 மில்லிலிட்டர். என்னுடனே சேர்ந்து வாசியுங்கள். 200 மில்லிலிட்டர். இதனை குறியீட்டில் குறிப்பிடும் போது 200 ml என்று எழுதுவோம். இந்த சாடி குறிப்பிடுவது 50 மில்லிலிட்டர், 100 மில்லிலிட்டர், 150 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர், 250 மில்லிலிட்டர், 300 மில்லிலிட்டர் என்ற அளவு குறிக்கப்பட்டுள்ளது. எனவே இது 300 மில்லிலிட்டர் அளவு சாடி. இதனை நாங்கள் இந்த 300 மில்லிலிட்டரை எழுத்தில் எழுதும் போது இவ்வாறு எழுதுவோம். இதனை குறியீட்டில் எவ்வாறு எழுதலாம் என்று கூறுங்கள் பார்க்கலாம். 300 ml. இந்த சாடியில் 400 மில்லிலிட்டர் அளவுக்கு திரவம் காணப்படுகிறது. இதனை நாங்கள் எழுத்தில் எழுதும் போது 400 மில்லிலிட்டர் என்று எழுதுவோம். இதனை குறியீட்டில் எழுதும் போது நீங்கள் கூறுங்கள் பார்க்கலாம். 400 ml 400 ml என்று எழுதுவோம். இனி இங்கு காட்டப்பட்டிருக்கும் அளவு சாடி உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இது 1000 மில்லிலிட்டர்கள் கொண்ட ஒரு அளவு சாடியாகும். இது உங்களுக்கு அளவு குறிக்கப்பட்டிருப்பது 100 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர், 300 மில்லிலிட்டர், 400 மில்லிலிட்டர், 500 மில்லிலிட்டர், 600 மில்லிலிட்டர், 700 மில்லிலிட்டர், 800 மில்லிலிட்டர், 900 மில்லிலிட்டர், 1000 மில்லிலிட்டர் என்றவாறு ஆகும். இதனை நாங்கள் எழுத்தில் எழுதும் போது 1000 மில்லிலிட்டர் என்று எழுதுவோம். இதனை குறியீட்டில் 1000 ml என்று எழுதுவோம். நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 1000 மில்லிலிட்டர் என்பது 1 லிட்டர். 1000 மில்லிலிட்டர் என்பது 1 லிட்டர். இதனை குறியீட்டில் கூறுங்கள் பார்க்கலாம். 1 L. 1 லிட்டர் என்பது 1 L ஆகும். சில பாத்திரங்களில், ஒரே அளவான பாத்திரங்களில் பல்வேறு அளவுகளில் திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த திரவ அளவுகளை உங்களால் வாசிக்க முடியுமா? இந்த குறியீடுகளை
உங்களால் வாசிக்க முடியுமா என்று பாருங்கள். முதலாவது சாடி ஒரு எல் குறிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சாடியில் 500 மில்லிலீட்டர். மூன்றாவது சாடி அதனை விட குறைவாக காணப்படுகிறது, சிறிய அளவு. ஆகவே அதனை நாங்கள் 250 மில்லிலீட்டர் என்று வாசிக்கிறோம். அடுத்ததாக அதனை விட குறைவாக இருக்கும் அளவு சாடியில் இருக்கும் திரவம் 100 மில்லிலீட்டர் ஆகும். இப்பொழுது உங்களுக்கு ஒரே வடிவிலான பல்வேறு அளவுகளிலான போத்தல்களை காணக்கூடியதாக இருக்கும். இந்த போத்தல்களில் உள்ள திரவங்களின் அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் அதனை வாசிக்க முடியுமா என்று பாருங்கள். ஏ போத்தலில் 50 மில்லிலீட்டர் ml குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 50 மில்லிலீட்டர். பி போத்தலில் 100 மில்லிலீட்டர். அடுத்து அதனை விட சற்று அதிகமாக 200 மில்லிலீட்டர். 500 ml எப்படி கூறுவோம்? 500 மில்லிலீட்டர். அடுத்தது 650 மில்லிலீட்டர். 650ஐ விட பெரிய பாத்திரம், அதனுள் இருக்கும் திரவம் 800 ml. அதனை நாங்கள் கூறும் போது 800 மில்லிலீட்டர் என்று கூறுவோம். இனி இன்னும் சில அளவுகளை நீங்கள் வாசிப்பதற்காக இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. உங்களால் இந்த அளவுகளின் குறியீடுகளை கூற முடியுமா? வாசித்து குறியீடுகளை கூற முடியுமா என்று பாருங்கள். வீட்டை அலங்காரம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த தீந்தையின் அளவு எவ்வாறு கூறியிருக்கிறார்கள்? 800 மில்லிலீட்டர். இதனை குறியீட்டில் கூறுங்கள் பார்க்கலாம். 800 ml. அடுத்தது பிசின், அதாவது கம். நாங்கள் வகுப்பறை செயற்பாடுகளின் போது பயன்படுத்துகிறோம். இந்த பிசினின் அளவு 40 மில்லிலீட்டர். இதனை குறியீட்டில் நாங்கள் 40 ml என்று கூறுவோம். இனி நாங்கள் குடிப்பதற்காக வாங்கும் தண்ணீர். இந்த போத்தலில் உள்ள தண்ணீரின் அளவு 500 மில்லிலீட்டர். 500 மில்லிலீட்டர். இந்த 500 மில்லிலீட்டரை நாங்கள் குறியீட்டில் குறிப்பிடும் போது 500 ml என்று கூறுவோம், எழுத வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தது போன்று தேநீர். இந்த கோப்பையில் உள்ள தேநீரின் அளவு 200 மில்லிலீட்டர். சரியாக நியம அளவில் தயாரிக்கப்பட்ட கோப்பை பீரிஸ் ஆகுமாக இருந்தால் அந்த தேநீர் கோப்பையில் இருக்கும் தேநீரின் அளவு 200 மில்லிலீட்டர். அதனை நாங்கள் குறியீட்டில் கூறும் போது 200 ml ஆகும். இனி சமையலறை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் தேங்காய் எண்ணெய். இந்த போத்தலில் உள்ள தேங்காய் எண்ணெயின் அளவு வாசியுங்கள், 975 மில்லிலீட்டர். அதனை குறியீட்டில் கூறும் போது 975 ml. அடுத்து இந்த பால் பைக்கெட். இந்த பால் பைக்கெட்டின் அளவு 250 மில்லிலீட்டர். இனி இவ்வளவு நேரம் நாங்கள் கற்ற விடயங்களை கொண்டு உங்களுக்காக பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. என்னுடன் சேர்ந்து கூறுங்கள் பார்க்கலாம். தேநீர் 200 மில்லிலீட்டர். குறியீட்டில் 200 ml. தீந்தை 800 மில்லிலீட்டர். குறியீட்டில் 800 ml. பால், நாங்கள் தேநீருக்காக பயன்படுத்தும் பால் 250 மில்லிலீட்டர். இதனை குறியீட்டில் கூறுங்கள், 250 ml. குறியீடு எப்போதும் ஆங்கில சிம்பிள் எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் 975 மில்லிலீட்டர். அதனை நாங்கள் 975 மில்லிலீட்டர் என்று குறியீட்டில் எழுதுவோம். அடுத்தது பிசின் 125 மில்லிலீட்டர். 125 மில்லிலீட்டரை நாங்கள் குறியீட்டில் 125 ml என்று எழுதுவோம். அடுத்ததாக நாங்கள் அளந்த நீர் 750 மில்லிலீட்டர். அந்த 750 மில்லிலீட்டரை நாங்கள் 750 ml என்று எழுதுவோம். இனி பயிற்சி 2. அதே போன்றுதான் பலப்பாகு. பலப்பாகு போத்தல் ஒன்றில் உள்ள பலப்பாகின் அளவு 350 மில்லிலீட்டர். எவ்வளவு? 350 மில்லிலீட்டர். அதனை குறியீட்டில் கூறுங்கள் பார்க்கலாம்.
350 மில்லிலிட்டர். ml சரியான விடை. இனி மண்ணெண்ணெய். எழுத்தில் நாங்கள் எழுதுவது 600 மில்லிலிட்டர். அதனை குறியீட்டில் எழுதுங்கள் 600 ml. அடுத்ததாக கோப்பி. கோப்பி 250 மில்லிலிட்டர் இருக்கிறது. அதனை நாங்கள் குறியீட்டில் எழுதும் போது 250 ml. அடுத்ததாக திரவ மருந்து, குழந்தைகளுக்கு வழங்கும் திரவ மருந்து. அந்த திரவ மருந்தின் அளவு 5 மில்லிலிட்டர். அதனை நாங்கள் குறியீட்டில் 5 ml என்று எழுதுவோம். இனி பால். பால் 450 மில்லிலிட்டர். 450 மில்லிலிட்டரை நாங்கள் குறியீட்டில் 450 ml என்று எழுதுவோம். அடுத்து தினமும் நாங்கள் அருந்தும் நீர் இங்கு காட்டப்பட்டிருப்பது 500 மில்லிலிட்டர். இந்த 500 மில்லிலிட்டரை நாங்கள் குறியீட்டில் எழுதும் போது 500 ml என்று எழுதுவோம். சிறிய அளவுகளை எப்போதும் மில்லிலிட்டரிலும், பெரிய அளவுகளை நாங்கள் லீட்டரிலும் எழுதுவோம். சிறிய அளவுகளை மில்லிலிட்டரில் எழுதும் போது ml என்ற ஆங்கில சிம்பிள் எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுவதோடு, லீட்டரை குறிக்க L என்னும் சிம்பிள் எழுத்து பயன்படுத்தப்படுகிறது. இதுவரையும் நாங்கள் கனவளவும் கொள்ளளவும் உள்ளடங்கிய பிரச்சினங்களை தீர்க்கவும், கனவளவும் கொள்ளளவும் உள்ளடங்கிய பிரச்சினங்களை தீர்க்கவும், லீட்டரையும் மில்லிலீட்டரையும் பயன்படுத்தி திரவங்களை அளக்கவும், லீட்டரையும் மில்லிலீட்டரையும் பயன்படுத்தி திரவங்களை அளக்கவும் அறிக்கைப்படுத்தவும் இன்று நாம் கற்றுக்கொண்டோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.